அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூலை 30 செபி கன்சல்டேஷன் பேப்பர் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட வால்யூம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்கை லாஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த லாஸஸை கம்மி பண்ணுற விதத்தில் நாங்கள் 7 புதிய மெஷர்ஸை வந்து மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 7 கடல் 7 மலையை தாண்டலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 7 புதிய விதிமுறைகள் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த விதிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அப்படி அந்த விதிமுறைகள் அவங்க என்ன தான் சொல்ல வராங்க, எதுக்காக அதை சொல்கிறாங்க, மேபி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து எந்த மாதிரி இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு செபி வழங்கும் 7 கடல் 7 மலை அண்ட் 7 ப்ரப்போசல்ஸ். ஸோ முதல்ல வந்து அவங்க என்ன காரணத்தினால இந்த மெஷர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா சேஞ்சிங் இன் மார்க்கெட் டைனமிக்ஸ், சேஞ்சிங் ட்ரேடிங் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2018 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷனோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ வந்து வால்யூம் வந்திருக்கு அப்படின்னா வெறும் 2% தான் வந்திருக்கு. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2024 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 41% வந்திருக்கு. சரிடா, இப்போ ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மற்றெல்லாம் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அளவுக்கு ஆகவே இல்லை. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 74 36 1 இது மட்டும் தான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் மட்டும், அதுவுமே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் தான், உங்களுக்கு ஒரு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டோட்டல் டர்ன் ஓவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டு தான். இதை வந்து அவங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற அந்த இண்டெக்ஸோட மூவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நிஃப்டியில் பாருங்கள் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வெனஸ்டேயில் பேங்க் நிஃப்டியில் மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. இதற்கு காரணமும் வந்து ஆப்ஷன்ஸோட வால்யூம் அதிகமானது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற முக்கியமான 2 காரணங்கள் வந்து இதுதான். இதன் காரணமாக என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் P&L வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 100ல் 89% ஆஃப் த ட்ரேடர்ஸ் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து F&O செக்மெண்ட்டில் லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து சென்னை அப்புறம் மும்பை இந்த மாதிரி வந்து பெருநகரங்களில் மட்டும்தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டயர் 1 சிட்டியை தாண்டி டயர் 2 டயர் 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் ஒரு வெடியை போடுறாங்க பாருங்கள். 92.50 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டிவிஜுவலும் சரி ப்ராப் ஃபர்மும் சரி எல்லாமே சேர்த்து தான். அதன் மூலமாக கடந்த 23-24 மொத்தமாக 51,000 கோடி வந்து டோட்டலாக லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே பாருங்கள், இட் டசன்ட் எக்ஸ்க்ளூட் டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதாவது புரோக்கரேஜ், எஸ்டிடி, ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமே 51,000 கோடி. அப்போ இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அது எங்கேயோ போய் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் 92 இந்த ட்ரேட் பண்ணாங்களா 92.50 லட்சத்தில், அதனால் 14 லட்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கிறாங்க. அதாவது 100ல் 85 பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க, நெட் ட்ரேடிங் லாஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது 51,000 கோடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டோ இல்லை பப்ளிக்கோ என்னங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெகுலேட்டரி பாடி வச்சிருக்கிறீங்க, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறீங்க, இத்தனை பேர் லாஸ் பண்ணுறாங்க, அந்த லாஸை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மெஷர் எடுத்தீங்க அப்படின்ட்டு வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது செபிக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மெஷர்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்தே தெள்ள தெளிவாக தெரிகிறது. அடுத்ததான் நம்ம அவங்க என்னென்ன மெஷர்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் வந்து 50க்கு மேலே டோட்டலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின். சரிங்களா, இப்போது இந்த ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக்கோட எண்ணிக்கை எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன், இதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டோட்டலாக 85 ஸ்ட்ரைக் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த 85 ஸ்ட்ரைக்லாம் தேவையில்லை, 50 ஸ்ட்ரைக் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 4% மேலே நீங்கள் வந்து பெருசாக வந்து இதை வச்சுக்க வேணாம், நீங்கள் டோட்டல் ஸ்ட்ரைக்ஸே 4 மேலே 4% கீழே 4% அப்படின்னு லிமிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8% வரைக்கும் இருக்குது, அதை பாதியாக குறைக்க போகிறாங்க. அண்ட் இந்த 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு லிமிட் வைக்க போகிறாங்க. இப்போ 4%னா 2% வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து கொண்டு வந்துடாது. இது எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிரும். அதாவது இந்த கேம்லிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, ₹1 ஆப்ஷன் ஃபார் ஓடிஎம்ல எங்கேயோ 4% 3% தள்ளி இருக்கிறத வாங்கிட்டு உடனே அந்த ₹1 ப்ரீமியம் வந்து ₹100 போகும், நான் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்ட்டு இந்த கேம்லிங் மைண்ட் செட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இதன் காரணமாக பாதிக்கப்படுவாங்க. அதில் தப்பே கிடையாதுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கணும், நம்ம கேம்லிங்காக பார்க்கக்கூடாது. ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க பெருசாக ஏன்னா ப்ராபபிலிட்டி நேச்சுரலாகவே கம்மியாகிறதுனால வந்து அவங்க வந்து இதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங் அப்படிலாம் ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் ஃப்ரம் பையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே பயந்துராதீங்க, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு தான். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு லாட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா அந்த மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் அந்த இதை டிரான்சாக்ஷன் உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் பையிங்க்கு அப்படி கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைனாலுமே அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா புரோக்கர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் அவைலபிள் இருக்கும். ஸோ அதை காரணமாக வச்சு சின்ன சின்ன புரோக்கர்ஸ் எல்லாமே ஆப்ஷன் பையிங்க்கு லீவரேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுதுன்னா அந்த 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களை அந்த டிரான்சாக்ஷன் வந்து அப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது மேபி வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் சைடு மெஷர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பையிங்க்கு லீவரேஜ் கொடுத்த சின்ன சின்ன புரோக்கர்ஸால் இதுக்கப்புறம் இது கொடுக்க முடியாது. அண்டு மேபி இதை வந்து யாருமே பெருசாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வேளை பண்ணியிருந்தாலும் இதுக்கு மேலே அது உங்களால் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட் ஆன் த எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல கேலண்டர் ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7th எக்ஸ்பைரி, அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியோட 51,600 காலை செல் பண்ணோம் அப்படின்னா இது மட்டும் இந்த கால் ஆப்ஷனை மட்டும் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா மார்ஜின் தேவைப்படுது. ஓகேங்களா? இதையே நீங்கள் அடுத்த வீக்கோட அதை வந்து ஹெச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து 30,000 கம்மியாயிரும். இது வந்து இன்னைக்கு. இதையே நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மார்ஜின் ஸ்டில் ஃபர்தராக கம்மியாயிரும். மேபி ஒரு 18,000 20,000 தான் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கேலண்டர் ஸ்ப்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மார்ஜின் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. 1 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இதன் காரணமாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பெரிய இம்பாக்டை வந்து மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ மேபி நீங்கள் கேலண்டர் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணுறீங்க, அது எக்ஸ்பைரி அன்னைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். இதுக்கப்புறம் அது உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷன் லிமிட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஓஏ லிமிட்டை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் இந்த ஓஏ வந்து செல் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எரர் மெசேஜை பார்க்குறத பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி ஜெரோதா யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான் இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் புரோக்கர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை இவ்வளோ குவான்டிட்டிக்கு தான் ஆஃபர் பண்ண முடியும்னு செபி வந்து ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அது எவ்வளோ குவான்டிட்டி எனக்கு சரியாக தெரியல. மேபி அந்த 25% 30% அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் லிமிட்டை வந்து அந்த புரோக்கர் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து எடுக்க விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா பொசிஷனல் பேஸாக இருந்துச்சு. அதாவது ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அந்த நாள் முடியும் போது அதை வந்து செக் பண்ணுவாங்க. அந்த லிமிட் வந்து எக்ஸைட் ஆயிடுச்சா ஒரு பர்டிகுலர் புரோக்கருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதை அந்த நாள் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து அதே பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அந்த புரோக்கர் யூஸ் பண்ணி நீங்க செல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது முடியாது. இதுக்கப்புறம் இதை இன்ட்ராடே பேசிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண போறாங்க. ஸோ நீங்க இன்ட்ராடேல காலையில் ஒரு 9:30க்கு ஜெரோதால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஜெரோதால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. 10 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சேம் பொசிஷனை வந்து செல் பண்றதுனால அந்த இடத்துல ஓஏ லிமிட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆக முடியும். ஆனால் புதுசாக ஜெரோதாவில் உங்களால் அந்த பொசிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. வேற ஒரு புரோக்கரில் தான் வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். பெருசாக பையர்ஸை வந்து பாதிக்காது. ஏன்னா பையர்ஸால் எதை வேணால் வாங்க முடியும், செல்லர்ஸ் தான் அது பிரச்சனையாக இருக்கும். ரெண்டாவது இது வந்து புரோக்கர் சைட் மெஷர். இப்போ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா கிராஷ் ஆகுது, ஏஞ்சல் ஒன் கிராஷ் ஆகுது, கோட்டா கிராஷ் ஆகுது. நானே அதை வந்து வீடியோவில் அட்ரஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து புரோக்கர் சைட் மெஷர் நம்ம விட்டுறலாம். இதுவுமே பெரிய அளவுக்கு நம்மளை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்து 5.5ல் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் கான்ட்ராக்ட் சைஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்க எல்லா இண்டிசஸோட கான்ட்ராக்ட் வேல்யூவை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கட்டமாக 15லிருந்து 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது கட்டமாக 6 மாதம் கழிச்சு அதை 20லிருந்து 30 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நிஃப்டியோட கான்ட்ராக்ட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அரௌண்ட் 24,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25. அப்போ இதோட வேல்யூ அப்படிங்கிறது 6 லட்சம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மெஷர்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல் தவணையாகவே வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் அளவுக்கு மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றினாங்க அப்படின்னா நிஃப்டியோட லாட் சைஸ் அப்படிங்கிறது 60 அப்படின்னு மாறிடும். 6 மாதம் கழிச்சு அதை 30 லட்சம் அப்படின்னு மாற்றிட்டாங்கன்னா நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 120 அப்படின்னு மாறிடும். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து லாட் சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்ஜின் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 25 இல்லை 50 இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நிஃப்டிக்கு நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது கம்மியாக இருக்குது.
அப்போது உங்களுக்கு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்ஜின் அதிகமாகும். அதனால் ஆப்ஷனை பை பண்ணுறது செல் பண்ணுறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியராக மாறிடும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த 30 லட்சம் அளவுக்கு வந்து அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா, ஐ மீன் 5000லேருந்து 30,000 ரூபா தான் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறதை பற்றி யோசிக்கவே முடியாது. செல்லராக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 ரூபா கேபிட்டல் இருந்தால் தான் ஹெட்ஜிங் பண்ணி ஒரு லாட்டை செல் பண்ண நிலமை வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சில பேர் வந்து 5000 10,000 வச்சு ஆப்ஷன் பை பண்ணி நம்ம வந்து பெருசாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் ஓகே. ஏன்னா ஒரு பிஸ்னஸாக பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த முதலீட்டோடு உள்ளே வாங்க, நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுங்கள், அதுக்கேற்ற கரெக்டான எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கோங்க. அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கோங்க, இதை பிஸ்னஸாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறத நான் என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நானுமே வந்து மினிமம் ஒரு 30,000லேருந்து 50,000 வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன ஆகுது அப்படின்னா நேக்கடு ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வந்து ரீட்டைலருக்கு ஒரு பகல் கனவாக மாறிட போகுது. ஏன்னா அந்த 30 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறத 5 டைம்ஸ் வந்து மார்ஜின் அதிகமாயிரும். ஸோ இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து நேக்கடு செல்லிங் பண்ணுறீங்கன்னா 6 லட்சமாக அது மாறி போயிடும். 6 லட்சத்தை வச்சு யாரும் நேக்கடு செல்லிங் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அந்த நேக்கடு செல்லிங் அப்படிங்கிற விஷயமே வந்து ரீட்டைலர் மத்தியில் அழிஞ்சு போயிட போகுதுன்னு நினைக்கிறேன் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுக்கப்புறம். இதை கேட்ட உடனே லைட்டாக பயமாக இருந்துச்சுல்ல உங்களுக்கு, இதுக்கப்புறம் சொல்ல போகிறத கேட்டால் பயங்கரமாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு இண்டெக்ஸை மட்டும் வீக்லி எக்ஸ்பைரியில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்சுனா என்ன, பிஎஸ்சி என்எஸ்சி அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்சு. இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் இப்போ பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்செக்ஸ் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். இப்போ என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிஃப்டி மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். இந்த ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியே தூக்கினாலும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் ஒரு வீக்லி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும்தான் எக்ஸ்பைரிக்கு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் நிஃப்டி இருக்கலாம், பேங்க் நிஃப்டி இருக்கலாம், அதை வந்து அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்றா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்க போகுது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மந்த்லி எக்ஸ்பைரி பற்றி எதுவுமே சொல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபின் நிஃப்டி ஆர் மேபி நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ஏதோ ஒன்றுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும், வீக்லி எக்ஸ்பைரி ஒன்றுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பைரியில் அவங்க என்ன கை வைக்கல, இதை கம்மி பண்ணுறதா அவங்க சொல்ல, வீக்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் தூக்கி இருக்கிறாங்க. ரெண்டாவது இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி இப்போ பேங்க் நிஃப்டி வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டி வச்சு ஃபின் நிஃப்டி வச்சு வீக்லி எக்ஸ்பைரியில் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போது ஒவ்வொரு இண்டிசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். நிஃப்டி பிஹேவ் பண்ணுற மாதிரி பேங்க் நிஃப்டி பிஹேவ் பண்ணாது, பேங்க் நிஃப்டி பிஹேவ் பண்ணுற மாதிரி மிட் கேப் பிஹேவ் பண்ணாது. ஒவ்வொருக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் அவங்க ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பொசிஷனை ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுவாங்க. நிஃப்டியில் ஒரு பொசிஷன் எடுப்பாங்க, அதுக்கு கவுண்டராக வந்து பேங்க் நிஃப்டியில் ஒன்று எடுப்பாங்க, அதுக்கு கவுண்டராக மிட் கேப்பில் எடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபிகேஷன் மூலமாக கம்மி பண்ணுவாங்க. அதை மேபி இதுக்கப்புறம் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் இதெல்லாம் நடக்குங்க. நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இந்த வால்யூம் ஸ்பைக்ஸ் வருது, காமா மூவ் வருது, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இதுக்கப்புறம் வராது. ஏன் அப்படிலாம் வருது அப்படின்னா நிறைய பேர் பொசிஷன் எடுத்து வைக்கிறதுனால அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்கு தான் இந்த மூவெல்லாம் வருது. இதுக்கப்புறம் பொசிஷனே கம்மியாயிரும், வால்யூமே கம்மியாயிரும். அப்படிங்கும்போது அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட்டே இருக்காது. அதன் மூலமாக இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சானிட்டி வர்றதுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இது மார்க்கெட் ரிஜிமையே வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பாயிண்ட் தான் இந்த 6வது பாயிண்ட்டுங்க. ஏன்னா இப்போ வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் வீக்லி ஆப்ஷன்ஸே இல்லை, ஒரு இண்டெக்ஸில் மட்டும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் மாறுவாங்க. ஸோ மார்க்கெட் ரிஜிமும் மாறும். இப்போது விக்ஸ் வந்து மேபி ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகலாம், ஆர் வந்து எப்படி சொல்லலாம், இந்த மூவ்மெண்ட்டே இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ராடல்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6வது பாயிண்ட் மூலமாக மாறுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து வந்து ஃபைனலாக 7வது பாயிண்ட். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பைரிக்கு பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அப்படின்ட்டு ஒரு 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து வெனஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னா டியூஸ்டே அன்னைக்கு அதோட மார்ஜின் வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 5% மார்ஜின் அதிகமாக போகுது. அதாவது நீங்கள் ஒரு செல் பண்ணுறீங்க, நேக்கட் செல்லிங் பண்ணுறீங்க, அதுக்கு இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அது வந்து 1,05,000 வந்து மாறப்போகுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்ஜின் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால பெரிய இம்பாக்டை வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணாது. பையர்ஸ்க்கு இதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு வந்து மார்ஜின்லாம் அதிகமாகாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற இந்த 7 பாயிண்ட்ஸு. அண்ட் இது வந்து கன்சல்டேஷன் பேப்பர் மட்டும்தான், இது எண்டு கிடையாது, கடைசியாக ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு செபி கன்சல்டேஷன் பேப்பர் ஆன் F&O அப்படின்னு அடிங்க.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த 18 பக்க அறிக்கை இருக்குது, ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அவங்க எல்லா டேட்டாவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தா நான் உங்களுக்கு இந்த பிபிடியே போட்டேன். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு ப்ரொவைட் ஒரு கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உள்ளே போகும். இதை நல்லா படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இதில் கேட்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரப்போசல். இந்த மாதிரிலாம் பண்ணலான் இருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டேட்டா பாயிண்ட்ஸோடு அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய லாசஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை தடுப்பதற்காக நாங்கள் இதை பண்ணுகிறோம் என்று அவர்கள் உங்களிடம் கருத்து கேட்கிறார்கள். இந்த கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கூறலாம். அது வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போகிறதுக்கு சில இன்னும் ஃபர்தராக சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. ஸோ இந்த கன்சல்டேஷன் பேப்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக இருக்குது பார்த்தீங்களா, மெஷர் டு ஸ்ட்ரென்தன் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் இன்க்ரீஸ்டு இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலேஷனில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நாட் அப்ளிகபிள் தான். அண்ட் ப்ரப்போசலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த 7 கடல் 7 மலையை வந்து வச்சுருக்காங்க. இதில் எதில் உங்களுக்கு வந்து கமெண்ட் அடிக்கணும், உதாரணத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் சைஸை வந்து அதிகப்படுத்த வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு இங்கே நிறையா உங்களுக்கு பாயிண்ட் இருக்கும். ஸ்ட்ராங்லி அக்ரியிலிருந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி வரைக்கும் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இந்த கமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை போட்டு விட்டு அதுக்கான ரேஷனலை சொல்லணும், அதுக்கான கரெக்டான காரணத்தை டேட்டா பாயிண்டோடு சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு போகும். அதுக்கப்புறமா அதை அவங்க படித்து பார்த்து இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் செபி வந்து இவ்வளோ தூரம் சரியான பக்காவான டேட்டா மூலமாக வராங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேபி அது மாறுறதுக்கு ஃபர்தராக வாய்ப்பு இல்லை. பட் இது நம் உரிமை, நான் கண்டிப்பாக அதை பண்ண போகிறேன். எனக்கு வந்து சில மாற்று கருத்துக்களாக இருக்காது, நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற மாற்று கருத்துக்களை சரியான டேட்டா பாயிண்ட்ஸோடு சொல்லுங்கள். இல்லைனா அவங்க வந்து படிச்சே பார்க்க மாட்டாங்க. இந்த ரேஷனலை வந்து ஃபில் பண்ணால் விட்டுறாதீங்க. மேபி சாட் ஜிபிடியோட உதவியை கூட நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இதை பண்ணி வந்து உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ ஒரு ஓட்டு போடுற மாதிரி இதை வச்சுக்கங்களேன். செபி நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா மேபி அதை கன்சிடர் பண்ணி ஏதாவது சில மாற்றங்களை கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.